ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குயின்ஸ் கிங்டம் தான். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் சித்தப்பாவோ அவர் பொண்ணுக்கிட்டே சண்டை போட்டு கடைசியில் அவளோட கையில் உள்ள வாளையும் தட்டி விட்டு அவள் கழுத்துலேயே வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் மிரட்டி அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பார். பிகாஸ் நீங்கள் வந்தால் அவரை பிடிச்சிருவீங்க அப்படின்னு பயந்துட்டு. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் அங்கே வந்துடுறீங்க. என்ன சித்தப்பு அதுக்குள்ளே ஓடலான்னு பார்க்குறியாங்கிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நிற்க உங்களை பார்த்தது அவர் கல் இல்லை. நீ 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 எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. என்ன நாளைக்கு வர்றதா தான் இருந்தேன், இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுச்சு, அதான் உடனே வந்துட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. பெத்த பொண்ணையே பணைய கைதியாக வச்சு தப்பிக்கிற அளவுக்கு வந்துட்டிங்களா? நீங்களாம் திருந்தவே மாட்டிங்களா சித்தப்பா? உங்களுக்கு என்ன குறை வச்சார் எங்கள் அப்பா? எல்லாமே குறை தான். உங்கள் அப்பா என்னத்தை செஞ்சான்? நானும் அவன் கூட பிறந்தவன் தானே, எனக்கும் இந்த ராஜ்யத்தில் எல்லா உரிமையும் இருக்குல்ல. எனக்கு ஏதாவது கொடுத்தானா அவனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டான். இந்த ராஜ்யத்தையும் அவனே ஆட்சி பண்ணான், அவனே மன்னராக இருந்தான். இது வரைக்கும் எனக்குன்னு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ கேவலமான எண்ணங்களோட நீங்கள் கூட இருந்து போய் நினைக்கவே இல்லை சித்தப்பா. என்னைக்காவது நீங்கள் பொறுப்போடு நடந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, கத்துக்குட்டி நீலாம் ரொம்ப பேசாத. என்ன இப்போ உங்கள் அப்பா இல்லைங்க நீ ஆரம்பிச்சிட்டியா? இந்த லூஸ் இருக்கேன் நான் பெத்து வரணும் வச்சுருக்கேன் பார், எதுக்குமே லாய்க்கு இல்லாதது. இது ஏன் கூட வந்து எனக்கு இதாக இருக்குன்னு பார்த்தா இதுவும் உங்கள் கூட சேர்ந்து நிற்குது. இதுக்கு மேலே யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. எனக்கு இந்த ராஜ்யமாக வேணும், இந்த நாட்டு மக்களையும் நான் தான் ஆட்சி பண்ணணும். அதுக்கு இவதான் இப்போதைக்கு எனக்கு பணைய கைதி. என்னை இங்கேருந்து போக விடு, இல்லை இவ கழுத்தை அறுத்துருவேன். பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் மிரட்ட. நீங்கள் அட பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவரோ அப்படியே வா அப்படின்னு இருக்க. அவளோ இவாவோ, அப்பா நீங்கள் ரொம்ப தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்கீங்க, பேசாமல் அக்கா கிட்டே சரண்டர் ஆகிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. எது நான் சரண்டர் ஆகணுமா? இங்கே பார், பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கழுத்து அறுத்து போட்டு வாயை மூடிக்கிட்டு வா. நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு நீ மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு துருப்பு சீட்டு அப்படிங்கிற மாதிரி அவளை எழுத்துட்டு போக்க. நீங்கள் அப்படி பார்த்துட்டு இருக்கா. பாய்ஸா என்ன இவன் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்கிற மாதிரி பார்க்க, அவர் எவ்வளோ தூரம் போயிட போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் அசந்த நேரம் நீங்கள் இப்போ கரெக்டாக அவங்களோட வாழை விட அது அவர் கையில் உள்ள வாழை தட்டி விடுது. அப்படியே வந்துட்டு அவர் அப்படிங்கிற ஈவா அதுக்குள்ளே அவரை தள்ளி விட்டுட்டு நகர்ந்து நிற்கிறா. நீங்கள் திருப்பி இப்போ இன்னொரு வாளோட அவர் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவர் கழுத்துக்கு நேராக இருக்குது. அவர் கீழே குனிஞ்சு வால் எடுத்து நிமிரும் போது அவர் கழுத்துக்கு நேராக அவங்க வால் அப்படியே, என்ன சித்தப்பா கடைசியாக ஒரே ஒரு வாய்ப்பு தரேன், இப்போ வந்து திருந்துவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவரும் இதுக்கு மேலே நம்ம வடம் பிடிச்சா இவ கண்டிப்பாக ஏதாவது செய்வா, அதனால் பேசாமல் இவக்கிட்ட நம்ம திருந்திட்ட மாதிரி நடிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு உடனே என்னை மன்னிச்சிருமா, இந்த சித்தப்பா ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், எனக்கு எங்கே நீ எதுவும் பண்ணிடுங்கிற பயம்தான். என்ன இருந்தாலும் நான் உன் சித்தப்பா இல்லையாடா, உன்னை சின்ன வயசில் தூக்கி வளர்த்தவம்மா, உனக்கு எவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த சித்தப்பா தான் உனக்கு முத சண்டை போடலாம் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு. ஆனால் அவர் சொன்னது என்னமோ உண்மை தான். சின்ன வயசில் உங்ககிட்ட நல்லா தான் பழகியிருப்பார், எல்லாமே சொல்லி கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் தடுமாறு. அவரோ உங்கள் மூஞ்சியை தான் பார்த்துட்ருக்காரு. அப்பாடா எப்படியோ இவன் நம்ம சொன்னது கொஞ்சமாவது வேலை செய்யுது அப்படின்ட்டு அப்படியே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. இவாவோ கடுப்பாகிறா. அக்கா அவர் பேசுகிறதெல்லாம் நீங்கள் எதையும் நம்பாதீங்க, அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. அவரும் அட பாவி, நான் பெற்றதே எனக்கு வினையாக வந்து நிற்கிது, இதெல்லாம் இப்படி பண்ணணுன்னு தெரிஞ்சுதான் குழந்தையிலே இவங்க அம்மா போகும்போது இதையும் அனுப்பி வச்சுருப்பேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்படியே மறைச்சிட்டு, இங்கே பாருமா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இதுக்கு மேலே எந்த தப்பு பண்ண மாட்டேன், எனக்கும் வயசாகிடுச்சு, என்னை எப்படியே விட்டுருமா, இந்த அரண்மனையில் ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கும் என்ன இருந்தாலும் சித்தப்பா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இங்கே பாருங்கள் சித்தப்பா, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் எனக்கு நீங்கள் பண்ண துரோகத்தை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஏன்னா உங்கள் அண்ணன் கூட பிறந்தவரை நீங்கள் கொண்டுட்டீங்க, இருந்தாலும் எனக்கு என் சித்தப்பாவும் முக்கியம். நீங்கள் ஏதோ தெரியாமல் அப்படி பண்ணிட்டீங்க, உங்களுக்கு இந்த ஆட்சி பொறுப்பு இதில் பண்ணிட்டீங்க, அதனால நான் சரி உங்களை இந்த ஒரு தடவை மன்னிக்கிறேன், என் ஈவாவுக்காக, உங்களுக்காக, என் சித்தப்பாவுக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன். ஆனால் மக்களால் உங்களை மன்னிக்க முடியுமா தெரியல. என்ன அவங்க யாரும் என்ன மன்னிக்க, அந்த அடிமைகள் என்ன மன்னிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது இல்லைம்மா, அவங்க என்ன ஏன் மன்னிக்கணும், நான் தப்பு பண்ணேன், நீ மன்னிச்சிட்டல்லடா அது போதும்டா அப்படி இப்படிங்க. இல்லை சித்தப்பா, இந்த மக்கள் தான் உங்களை மன்னிக்கணும், நான் இல்லை. நான் நாளைக்கு உங்களை சபையில் நிறுத்துகிறேன், மக்கள் உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை கொடுக்கட்டும். ஏன்னா இந்த நாட்டோட அமைதியை குலைச்சது நீங்கள், இந்த நாட்டோட ராஜாவை, அதாவது உங்கள் அண்ணனையே கொண்டு இருக்கீங்க,
அதுக்கு மக்களால் நான் தண்டனை கொடுக்கலாட்டியும் இந்த மக்களுக்கு உரிமை இருக்குது தன்னோட மன்னனை கொன்னவனை பழி வாங்கிறதுக்கு. அதனால் அவங்க உங்களுக்கு தண்டனை கொடுத்தே தீருவாங்க. அது என்ன தண்டனை இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கோங்க. என்னால் இது மட்டும் தான் பண்ண முடியும். என்னால் எதுவும் உங்களுக்கு பிரச்சனை வராது. ஆனால் மக்கள் எந்த தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்குங்க சித்தப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்க. இவகிட்ட போய் பேசிகிட்டு இருந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அப்படியே முறைச்சி நிற்காதீங்க. சரி, இவரை கொண்டு போய் இப்போதைக்கு சிறையில் வைங்க. நாளைக்கு மக்கள் முன்னாடி நிறுத்துவோம். அவங்க இவருக்கு என்ன தண்டனை கொடுக்காங்களோ அதை அவர் ஏற்றுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உத்தரவு கொடுத்துட்டு ஈவாவை பார்த்து எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நீங்கள் திரும்பி நடக்க அவரும் உன்னை விட மாட்டேன்டி. உங்கள் அப்பா நான் அனுப்புகிற இடத்துக்கு உன்னையும் அனுப்புகிறேன். நீயும் போய் சேரு. இதுக்கு மேலே எனக்கெல்லாம் முடியாது. வயசாகி போச்சு. போராடி எனக்கு வயசானதான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் கடுப்பில் அப்படியே வந்து அந்த வாழை எடுத்துகிட்டு உங்கள் முதுகலை சொருக்கிறதுக்கு வராரு. கரெக்டாக அப்போ திரும்பி பார்த்த ஆரம்பம் டக்குன்னு அந்த வாழை தட்டி விட அந்த சத்தத்தில் இப்போ எல்லோரும் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே 7 பேரும் திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்க இப்போது ஆரம் அப்படியே எட்டி ஒரு எத்து தான் அவன் நெஞ்சிலேயே அப்படியே போய் தூரமாக விழுகிறாரு. யாருக்கிட்ட கொஞ்சம் அசந்தா போதுமே துரோகி. பார்த்தியா, நீ துரோகிங்கிறத நிரூபிச்சுட்ட. நீ ஒரு வீரனாக இருந்தால் நெஞ்சில் குத்திருப்படா. அவள் பேசும்போது அவள் நெஞ்சில் குத்திருந்தீனா கூட நீ ஒரு வீரன்னு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் நீ ஒரு கோலை. நீ துரோகிங்கிறத நிரூபிச்சிட்டல, முதுகுல குத்த வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே நிற்க. நீங்கள் என்னாச்சு அப்படின்னு பார்க்குறீங்க. நீ பேசிட்டு அவனுக்கு இவனெல்லாம் ஒரு ஆள்னு மன்னிச்சு வர விட்டுட்டு வரப்பாரு. அவன் அதான் உன்னையவே கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் நீங்கள் ஆடி போயிடுறீங்க. என்ன சித்தப்பா அப்படின்னு பார்க்குறீங்க. மற்றவங்களாம் என்ன சித்தப்பா, எங்கள் சித்தப்பா எப்படி துரோகியோ அதே மாதிரி தான் உன் சித்தப்பனும். இவனுங்களுக்கெல்லாம் பாசம் பந்தம் எதுவும் கிடையாது. இவனுங்களுக்கு கண்ணை மறைக்கிறது இந்த ஆட்சியும் பதவியும். இதில் வந்து உட்காந்துட்டா போதும்னு நினைக்கிறானுங்க. ஆனால் இதில் உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். அதுக்கு கொஞ்சம் நல்ல குணமும் நிறையா எல்லாருக்கும் நல்லது செய்கிற மனசும் வேணும். ஆனால் இவனுங்களை மாதிரி கலிச்சடைங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி எந்த எண்ணமும் இருக்காது. அதனால தான் இன்னும் இவனுங்க இப்படியே இருக்கானுங்க. நம்ம அப்பாலாம் இவனுங்களை பற்றி தெரிஞ்சதுனால தான் இவனுங்களை அரசராக அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்த கூமுட்டைங்களுக்கு அது தெரியல. நம்மளால் ஆக முடியலேன்ட்டு இப்படி வயிற்றுச்சல் பிடிச்சி திரிகிறது இல்லாமல் மக்களையும் கஷ்டப்படுத்தி அவனுங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனை மாதிரி ஆளெல்லாம் இதுக்கு மேலேயும் விட்டு வைக்கிறது தப்பு அப்படின்னு ஆரம் பேசி முடிக்க மற்றவங்களும் ஆமாம் அதே தான், இவனை இதுக்கு மேலே நீ மன்னிப்பு கொடுக்குற மண்ணாங்கட்டி கொடுக்குறேன்னெலாம் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவை பார்க்க அவளோ ஆமாக்கா, இவருக்கு நீ மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு இவர் தகுதியே கிடையாதுக்கா. ஹேய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கத்த வாயை மூடுங்க. இவ்வளோ நாள் ஏதோ என்னை பெத்த பாவத்துக்காக திருந்திடுவீங்க, உங்களை திருத்திடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். அக்கா உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்த மாதிரி அதே மாதிரி மக்களும் உங்களை மன்னிப்பாங்க. உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சபட்ச தண்டனை கொடுத்து உங்களை எங்கள் கூடவே வச்சுக்கலான்னு நான் கூட ஆசைப்பட்டேன். ஆனால் நீங்கள் திருந்தவே மாட்டீங்கப்பா. எப்போ ஏன் கழுத்துலேயே கத்தி வச்சிங்களோ அதுக்கு மேலே நீங்கள் திறந்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அக்கா உங்களுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்தா சரி, அதை பயன்படுத்தி மனுஷன் நல்லபடியாக இருப்பார்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எப்போவுமே நான் திருந்த மாட்டேன், நான் சாக்காடில் திரிறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்த ஈவா அப்படின்னு கத்துறாரு. என்ன ஈவா, உங்களுக்கு போய் மகளாக பிறந்தனே அதை நினைக்கும் போது தான் அருகருப்பாக இருக்குது. நான் உங்கள் மகளும் இல்லை, நீங்கள் என் அப்பாவும் இல்லை. இப்போ சொல்கிறேன், நமக்குள்ளே எதுவும் கிடையாது. நான் என் பெரியப்பாவோட பொண்ணு தான், என் அக்காவோட தங்கச்சியாக தான் இருக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈவாவோ அக்கா இவரை நான் பார்க்க கூட விரும்பலை, இவருக்கு நீங்களே நல்ல தண்டனையாக கொடுங்க அப்படின்ட்டு அவ பாட்டுக்குள்ளே போக நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. உங்களால் என்ன சொல்கிறேனே தெரில, தூக்கி வளர்த்த சித்தப்பா ஆனால் இப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. மக்களுக்கு ஒரு பண்ண துரோகம், உங்கள் அப்பா வேறு கொண்டு இருக்காரு. எல்லாத்தையும் யோசிச்சு இவரை கொண்டு போய் சிறையில் அடைங்க, நாளைக்கு மக்கள் முன்னாடி நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உத்தரவிட அவரும் வேணாகிறா, நீ தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்ருக்க, என்னை விட்டு அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த ஆள் கத்திட்டு அப்படியே அவரை இழுத்துட்டு போகிறாங்க. 2 பக்கம் சங்கிலி போட்டு. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு திரும்ப வாய்ஸ்லாம் என்ன உன் சித்தப்பாவு நினச்சி ரொம்ப கவலைப்பறியா? இல்லை, எனக்கு ஏன் இவர் இப்படி ஆனார்னு ஒன்றுமே புரியல. எங்கள் சின்ன வயசுலலாம் என்னையும் ஈவாவையும் இவர் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அப்பா எங்கள் 2 பேத்துக்கு அம்மா இல்லாதனால அவரால் எங்களை பார்த்துக்கவும் முடியாது. அப்பாவுக்கு நாடு மக்கள் அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அதனாலேயே அப்பா அதிகமாக அரண்மனையில் இருக்க மாட்டார். எப்போவுமே போர் மக்கள்னு தான் இருப்பார். சித்தப்பா தான் எங்கள் கூடவே இருப்பார். எங்களுக்கு சொல்லப்போனால் அவர் சொன்ன மாதிரி போர்க்கலை யுக்தி இதெல்லாம் சொல்லி கொடுத்த வாத்தியாரே அவர் தான். ஆனால் இன்றைக்கி அவரே எங்களுக்கு எதிராக அப்படி நிற்பார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையிலே என்னால் இதை நம்ப கூட முடியல. ஏன் சித்தப்பாவா இப்படி, இவரா இத்தனையும் பண்ணார், ஏன் அப்பாவை கொன்னார், இதெல்லாம் நினைக்கும் போதே
எனக்கு மனசு தாங்கலைங்க அப்படின்னு அப்படியே அழுக. சரி, நீ எப்போவுமே போல்டாக தானே இருப்ப, இப்போ என்னாச்சு? நீ குயின், நீ எப்போவும் அழக்கூடாது. அதுவும் எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இப்போ நீ எந்த இடத்துல வந்து நிற்கிற அப்படின்னு சுகா சொல்ல, ஜினோ ஆமாம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ நம்ம எங்கெங்கே சுற்றி எப்படிலாம் அலைஞ்சு இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். நீ என்னன்னா இப்போ போய் அப்படின்னு சொல்லிக்க. அதே தயங்கம். ஆமாம், இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்காக போய் வருத்தப்பட்டுக்கிட்டு நீ சொன்ன மாதிரி ஒரு இன்ச்சு கூட எங்கள் சித்தப்பா மேலே எங்களுக்கு கிடையாது. ஏன்னா அந்த ஆள் சின்னதுலேருந்து கூட எங்களை பார்த்துக்கல, அதனால் நாங்கள் அவனை ஈஸியாக போட்டோம். ஆனால் நீ சொல்கிற மாதிரி உன்னை அவர் தூக்கி வளர்த்தனால உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்கு தான் நீ அவருக்கு மன்னிப்பு கொடுத்துட்டியே. உன் அப்பா அவன் கொன்று இருக்கான், அப்படி இருந்தும் நீ அவனை மன்னிச்சிருக்க, அதுவே பெரிய விஷயந்தான். மக்கள் அவனுக்கு தண்டனை கொடுக்கறது சிறுசோ பெருசோ அது நாளைக்கு அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஜிமின்னு சொல்ல, நீங்கள் அப்படி மண்டையாச்சுங்க ஜேகேவா. சரி போதும், ஏற்கனவே நம்ம ஊராக சுற்றி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு உடம்புல ரெஸ்ட்டே இல்லாமல் தான் அலைஞ்சிட்ருக்கோம். இப்போது நீ உடனே இங்கே வரணும்னு சொன்னதான் நாளைக்கு வரதா இருந்தது கூட கேன்சல் பண்ணி இன்றைக்கி வந்திருக்கோம். வா உள்ளே போய் மற்றதை பேசலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போக. இப்போ வந்து அப்படியே உட்காடுறீங்க. நீங்கள் அப்படியே இதை பற்றி பார்க்குறீங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் அவங்க மனசில் தோன்றதா சொல்ல, நீ சொல்கிறது எல்லாத்துக்குமே எங்களுக்கு சம்மதம், நீ என்ன நினைக்கிறியோ அதுவே நடக்கட்டும் அப்படிங்கிறாங்க. இதில் உங்களுக்கு இதில் நாங்கள் கருத்து சொல்ல என்ன இருக்குது? எங்கள் நாடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளோட உறவு ஒன்றும் இல்லை. எங் நாடு உன்னோட நாடு எல்லாமே ஒன்று தான், நம்ம நாடு. அதனால் நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கும். நீ எடுக்கிற முடிவை நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக கூட இருந்து பக்கபலமாக உனக்காக எப்போவும் நிற்போம். உன்னோட 7 புருஷன்களும் உனக்கு எப்போவுமே துணையாக தான் இருப்போம். கேட்கும் போதே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரயான், ஆரியன், ஃப்ரைடே இன்றைக்கி எல்லாருமே வந்துடுறாங்க. எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திரும்பவும் நீங்கள்லாம் வந்தது ரொம்பவுமே வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் அன்றைக்கி நைட்டை அப்படியே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அப்படியே பரபரப்பாக இருக்குது அரண்மனையே. எல்லோரும் வந்துட்டு மக்கள்லாம் வந்து உங்களை வரவேற்க அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்போது உங்கள் சித்தப்பாவை கூட்டிகிட்டு வர சொல்லி ஃபஸ்ட்டு ஆர்டர். நீங்கள் வந்து நின்னதுமே எல்லோரும் வந்துட்டு வாழ்த்தெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்ல. அப்போ நீங்கள் வந்துட்டு அப்படியே கை காட்டுறீங்க, எல்லாத்தையும் அமைதியாக இருக்க சொல்லிட்டு எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேசுகிறீங்க. என் அப்பாவுக்கு அப்புறம் இந்த நாடை பார்த்துக்க வேண்டிய கடமை என்னுடையது. ஆனால் என் சித்தப்பா இந்த மாதிரி பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அவருக்கு எனக்கு பண்ண துரோகத்தை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனால் என்னோடய மக்களுக்கு பண்ணதை என்னால் ஏற்றுக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அதனால் அவருக்கான தண்டனையை நான் கொடுக்கறத விட நீங்கள் கொடுத்தா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல, அவங்களாம் ஆரவாரமாக ஏதோ கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போது சித்தப்பாவை இழுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இப்போ அவரை அப்படியே சங்கிலி கட்டி இழுத்துட்டு வர அவரும் கத்திட்டுருக்காரு. ஹே, உன்னை நான் விட மாட்டேன்டி, நான் தூக்கி வளர்த்தவ, நீ இப்படி பண்ணிகிட்ருக்கிறல்ல, இதுக்கு மேலேயும் என்னை ஏதாவது பண்ண உன்னை நான் உயிரோடு விட மாட்டேன். இருக்குது உனக்கு மட்டும் இல்லை, உன் புருஷனுங்க 7 பேர் இருக்கனால தானே திமிரில் ஆடிட்டுருக்க. எல்லாரையும் நான் கொல்லுவேன், கொன்னுட்டு நான் தான் இங்கே ஆட்சி பண்ணுவேன், நான் தான் இங்கே அரசனாக இருப்பேன். என்னை இத்தனை நாள் ஏமாற்றி வச்சுருந்தீங்கல்ல, அது இனிமேல் நடக்காது. ஈவா, உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். இவ கூட சேர்ந்துக்கிட்டு தானே நீயும் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க. எனக்கு பொண்ணே இல்லைன்னு உன்னையும் கொல்ல போகிறேன். உன்னை இவளை அவனுங்களை எல்லாத்தையும் கொன்னுட்டு, ஆமாம் எல்லாரையும் கொண்டுட்டு நீங்கள் யாருக்கு பணத்து மேலேயே ஆட்சி பண்ண போகிறீங்க அப்படின்னு ஈவா கத்துறா. அப்படின்னு சொல்லி கத்தா. நீங்கள் ஈவாவை அமைதியார் அப்படிங்கிறீங்க. அவரும் வச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காரு. இப்போ மக்கள்லாம் கடுப்பாயிடுறாங்க. இவனை இப்படியும் விட்டால் சரிப்பட்டு வராது, தண்டனையை தான் நாங்கள் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு கல்லை தூக்குறாங்க. அதை எடுத்து அப்படியே கொஞ்சம் சித்தப்பாவை அடிக்க ஆரம்பிக்க அவர் கத்துறாரு. அப்படின்னு மண்டையில் பட்டு ஈவாவுக்கு கொஞ்சம் துடிக்குது. இருந்தாலும் அவள் அப்படியே கல்லாக்கிட்டு கண்ணில் லைட்டாக டேஸ்ட் வந்தாலும் அது அப்படியே வராத மாதிரி தொடச்சிட்டு, இவர் எப்படியோ அடி வாங்கி சாக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மனசை கல்லாக்கிட்டு அங்கேயே நிற்கிறா. உங்களுக்கு அதை பார்க்கக்கூட முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்ப இப்போது அந்த பக்கம் நிற்கிற ஜேகே, இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி உங்களை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அதை பார்க்குறதுக்கே. உங்கள் சித்தப்பாவை எல்லோரும் கல்லாலே அடிக்கிறாங்க. அப்படியே அவர் கத்திக்கிட்டே இருக்கார். என்னை விட சொல்லு திராம பண்ணிட்டேன், விட்டுருமா, என்னை காப்பாற்றுமா, இப்படி அடித்து என்னை கொல்ல வேணாமா ப்ளீஸ், என்னை நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, வலிக்குது. நிறுத்துங்கடா, அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஒருத்தனையும் விடமாட்டேன், நான் கொல்லுவேன் அப்படின்னு பைத்தியம் முடித்த மாதிரி அவர் திருப்பி கெஞ்சவும் அப்படியே கத்தவும் இப்படி மிரட்டவும்னு அந்நியன் மாதிரி மாற்றி எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஈவா கூட அதை அப்படியே பார்த்துக்கிட்டு தான் நிற்கிறான். ஆனால் உங்களால் இதை பார்க்கக்கூட முடியல. எல்லா விஷயத்துலையும் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு இவ்வளோ பிரச்சனையில் கூட இப்படி நீங்கள் கலங்காமல் இப்போ உங்களுக்கு அப்படியே அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கல்ல டேஸ்ட் வர சுகா அப்படியே கண்ணை தொடச்சி, இதுக்கே கலங்கினா இப்படி
இந்த அரசன் அரசி வாழ்க்கையில் இதெல்லாம் ரொம்ப சகஜம். இப்படி தான் நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ப முடியாத சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த மாதிரி சூழ்நிலையும் வரும். எல்லாத்தையும் நம்ம தான் பொறுத்து போகணும். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நம்ம எவ்வளவோ பிரச்சனைகளை கடந்து வந்தோம். அப்போல்லாம் நீ தைரியமாக தானே அந்த எங்கெங்கேயோ மாட்டி தனித்தனியாக பிரிஞ்சு திருப்பி சேர்ந்துன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஆனால் அப்போல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ என்ன இருந்தாலும் என்னால் இப்படி பார்க்க முடியல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் மறந்துடணும், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உன் சித்தப்பாக்கு மக்களே தானே கொடுக்கும், நீ தானே ஆசைப்பட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஜெயப் கேட்க அப்படிங்கிறீங்க. அப்போ அதை தானே அவங்க நிறைவேற்றுறாங்க. அதை போய் நீ பார்க்க முடியாமல் இப்படி திரும்பி நிற்கிறதும் அழுகிறதும் இப்போ மக்களை நீ அவமதிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களோட தீர்ப்பை அப்போ நீ ஏற்றுக்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்படி நான் சொல்லலை, ஆனால் என்னால் இதை பார்க்க முடியல. நீ எல்லாம் எப்படி போர் பண்ணுவ அப்படின்னு தயான் கேட்குறான். நீங்கள் அவனை அப்படியே முறைக்க, என்ன முறப்பு, இப்படி ஒருத்தரை அடிக்கிறதே உன்னால் பார்க்க முடியல. அப்போ போர்னு வந்துட்டா எதிரிங்களும் மக்கள் தானே, அவங்களும் மனுஷன் தானே. அப்போ அவங்களால கொள்றதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்கும்ல. அது வேறு, இது வேறு. அது எப்படி? அப்போ எப்படி நீ ஒரு சிறந்த அரசியாக இருக்க முடியும்? என்ன? ஆமாம், எல்லா உயிரும் ஒன்றுன்னு தான் நினைக்கணும். அப்போது உனக்கு எதிரியாக இருந்தால் மட்டும் கொல்லலாம், இது உன் சித்தப்பாங்கனால கொல்லக்கூடாதா? அப்படி பார்த்தா இவரும் உனக்கு ஒரு வகையில் எதிரி தானே. இல்லை, நான் அப்படி சொல்ல வரல. நீ எப்படி சொல்ல வர? ஃபஸ்ட்டு திரும்ப அப்படின்னு ஆரம்பங்களை அப்படியே திருப்பி விட. நீங்கள் இப்போ எப்படியே பார்க்குறீங்க, அவங்க சித்தப்பா ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாரு, இன்னும் கல்லால் அடிக்கிறது நிறுத்தவே இல்லை. அவர் சாகிற வரைக்கும் கல்லாலே அடிக்க அவங்களால முடியல. நீங்கள் இதுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக செத்துருவார் அப்படிங்கிறீங்க. சாகட்டும் அப்படின்னு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா ஈவா தான். அவர் செத்து போட்டோங்க்கா, இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறாரு? திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன பண்ண போகுது? சாகிறது நல்லது. அதுவும் நம்ம கையால் சாகாமல் மக்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவங்க கையால் அடிபட்டு சாகிறது தான் நல்லது. நீங்கள் கொடுத்த தீர்ப்பு கரெக்டானது. இதே தான் பெரியப்பா இருந்தாலும் பண்ணியிருப்பார். ஈவா அப்படின்னு நீங்கள் அவள் கையை பிடிக்கா. எனக்கு இதில் எந்த வருத்தமும் இல்லைக்கா. என்ன கொல்ல வந்தாருங்கிறதுக்காக மட்டும் நான் சொல்லலை, உன்னையும் கொல்ல பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட அவருக்கு நல்ல எண்ணமே கிடையாது. அவர் சின்ன வயசுலேருந்து நம்ம வளர்த்ததை நீ தான் அவர் பாசத்தில் வளர்த்ததான் நினச்சிட்ருக்க. அவர் நம்மளை பெரியப்பாக்கு எதிராக கொம்பு செவி விட்டுருக்காருக்கா. நம்ம பெரியப்பா மேலே உள்ள பாசத்தில் அவரை எதிர்த்து எதுவுமே பண்ணல. நீ நல்லா யோசிச்சு பாருக்கா. என்னைக்காவது என் அப்பா உன் அப்பாவை நல்லவர்னு சொல்லியிருக்காரா? இல்லை நம்மளை அவருக்கு எதிராக எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா? எப்போவுமே பெரியப்பாக்கு எதிராக ஏதாவது பண்ண சொல்லி தூண்டி விடுறதே எங்கள் அப்பா தானே அப்படி சொல்லி அவள் கேட்க. இப்போ தான் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களை விட சின்னவனாலும் அவள் கிளவராக யோசிக்கிறா. நீங்கள் இப்போ தான் ஆனாலும் அதை தான் உங்கள் சித்தப்பா பண்ணியிருப்பார். உங்களை சின்னதுலேருந்து வளர்க்குறேங்கிற பேரில் உங்கள் அப்பா உங்களை பார்த்துக்கிறது இல்லைங்கிற ஒரே விஷயத்துக்காக அதை வச்சு உங்களை வந்துட்டு எப்படியாவது உங்கள் அப்பா கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈவா தான் அந்த இடத்துக்கு வரணும், நீங்கள் அங்கே வரக்கூடாதுங்கிறதுக்காக ஈவாவுக்கு பாவம் அம்மா இல்லாத பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி சிம்பத்தியை க்ரியேட் பண்ணியே உங்ககிட்ட அவரை இது பண்ணியிருப்பாரு. தவிர உங்களை முன்னேறணும் அப்படிலாம் அவர் நினச்சிருக்க மாட்டார். ஈவா தான் பிடிவாதமாக அக்கா பண்ணால் தான் நான் பண்ணுவேன்லாம் சொன்னனால தான் போருமே உங்களுக்கு இது சண்டை போடுறது இதெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருப்பாரு. தவிர அவராக எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. ஈவாவோ அக்கா இவருக்கு இப்படி ஒரு முடிவு வந்தது சந்தோஷம்தான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறா. நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்க. அப்படியே உங்கள் சித்தப்பா இறந்து போகிறாரு. உங்களால் அது தாங்கிக்க முடியல, இருந்தாலும் வேறு வழி இல்லை, இறந்து போயிட்டார் அப்படின்ட்டு நீங்கள் அவரை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுங்க அப்படிங்க. ஏன்னா அவர் பண்ணது ராஜ துரோகம், அதனால் ராஜ மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லி அவரை சாதாரண ஒரு தப்பு செஞ்சவங்களுக்கு எப்படி ஒரு அடக்கம் பண்ணணுமோ அந்த மாதிரி அடக்கம் பண்ண சொல்லி அமுச்சு வச்சுருங்க. அவங்க ஆளுங்க தான் அவங்கள கொண்டு போகிறாங்க. அங்கே இப்போ மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லோரும் மகாராணி திரும்பி வந்தது எங்களுக்கு சந்தோஷம். அதுவும் எங்கள் கையால் எங்களை சித்திரவதை இத்தனை நாள் பண்ணிகிட்டு இருந்தவனுக்கு தண்டனை கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் இனிமேல் அரியணையில் இருக்கணும், அதுக்கு தகுதியானவங்களும் நீங்கள் தான். இத்தனை நாள் ராஜா ஆட்சி பண்ணார், இனி ராணியோட ஆட்சி அப்படி இப்படின்னு எல்லோரும் புகழ்ந்து பேச நீங்கள் அப்படியே எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்க. எல்லோரும் அப்படியே அமைதியாகுது சலசலப்பெல்லாம். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் என் மேலே வச்சுருக்க பாசத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை விட நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும். அதை கேட்டு நீங்கள் அதெல்லாம் ஏற்றுக்கணும். நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன். என் மேலே மதிப்பு மரியாதை வச்சுருக்க யாராக இருந்தாலும் நான் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்குவீங்கன்னு நம்புகிறேன். இனி இங்கே நல்லாட்சி நடக்கணும் அப்படின்னா இந்த சில மாற்றங்கள் நடந்து தான் ஆகணும் அப்படிங்கிறீங்க. என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பார்த்துருக்க. ஒரு வேளை மற்றவங்களாம் அப்படியே ஒரு வேளை அவங்க கணவன்மார்களை உட்காந்து இங்கே ஆட்சி பண்ண சொல்ல போகிறாங்களோ இருக்கலாம். யார் ஆட்சி பண்ணால் என்ன, நல்லவங்களாக இருந்தால் அது போதும் நமக்கு. ராணி நல்லவங்கன்னா ராஜாக்கள் மட்டும் என்ன கெட்டவங்களாக இருக்க போகிறாங்க? கண்டிப்பாக அவங்களும் நல்லது தான் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ பேசிகிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே நாளைக்கு அரண்மனையில் பட்டாபிஷேகம், எல்லாருமே வந்துடணும் அப்படின்னு மட்டும் மொட்டையாக சொல்ல. என்னது பட்டாபிஷேகமா?
அரியணையில் உட்கார போகிறாங்களா? யாருக்கு? எதுவுமே சொல்லாமல் எப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்துருக்கா. நீ ஈவாவோ, அக்கா முடிவு பண்ணிட்டியா? அப்பாடா, உன்னை இதுக்கு வேறு நான் சம்மதிக்க வைக்கணுமோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீ இப்போயாச்சும் ஒத்துக்கிட்டே. அக்கா நீ ராணி ஆகணும், நீ பட்டத்தில் ராணியாக உட்கார்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அக்கா அப்படின்னு வந்து அவங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ண 7 பேரும் அப்படியே அப்படிங்கிற மாதிரி. சரி, அப்போது அடுத்த நம்ம பட்டாபிஷேகம் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை ரெடி பண்ணலாம் அப்படிங்க. அப்புறம் இப்போதைக்கு நம்ம குடும்பத்துலேயும் சரி யாரும் பெரியவங்கன்னு இல்லை. ஏன் இல்லை? எங்கள் அப்பா இருக்கார்ல, அதுதான் சொல்ல வரேன். எங்கள் குடும்பத்தை வரைக்கும் யாரும் பெரியவங்க இல்லை. உங்கள் குடும்பத்தில் இது என்ன எங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் நம்ம குடும்பம் அப்படின்னு ஆரம்பிச்சிடறான். ஆமாம், இந்த பக்கத்தில் யாரும் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அங்கன்னு இருக்க மாமா மட்டும்தான், அவர் மட்டும்தான் இப்போதைக்கு பெரியவர். அவரை வச்சு தான் இந்த பட்டாபிஷேகம் பண்ணணும். ஆனால் இதுக்கு உங்கள் மக்கள் இப்போ தானே சொன்னீங்க, உன்னோட என்னோட நிலை நம்பன்னு. நம்ம மக்கள் எப்போவும் நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான். அதனால் கண்டிப்பாக இதை ஏற்றுக்குவாங்க. உங்கள் அப்பா வந்து இதை செய்யணுங்கிறது தான் என்னோடய ஆசையும். அவரும் நல்ல மன்னர், நல்லா வாழ்ந்தவர். ஸோ அவர் கையால் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் அப்படியே ஹாப்பியாக அந்த இடத்த அப்படியே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அரண்மனையில் கொஞ்சம் சேதாரம்லாம் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ண சொல்லி இப்போ டெக்கரேஷன் வேலை அது இதுன்னு போயிட்டுருக்கு. ஈவாவும் சேர்ந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு அந்த நைட்டும் நிம்மதியான இரவாகவே போகுது. அப்படியே நெக்ஸ்ட் டே எப்படா வருங்கிற மாதிரி காலையில் ஆனதுமே அப்படியே வந்துட்டு இந்த மியூசிக்கு அப்புறம் வந்து இந்த மந்திரம்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி சவுண்டெல்லாம் கேட்டு தான் எந்திரிக்கிறீங்க. அந்தளவுக்கு ஃபுல்லாக ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. காலையிலே வந்துட்டு இந்த பட்டாபிஷேகத்துக்கு கோவிலேருந்து தீர்த்தம் அது இதுன்னு இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இறக்கி வச்சுட்டு அப்படியே அரண்மனையே ஜெகஜோதியாக இருக்குது. மக்களும் வந்துட்டு இந்த பட்டாபிஷேகத்துக்கு கலந்துக்கணுங்கிறதுக்காக வர ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய பெரிய மன்னர்கள், பக்கத்து ஆட்சியில் உள்ளவங்க அந்த மாதிரி எல்லாம் வந்திருக்காங்க. உங்கள் மாமனார் ஆல்சோ கூட்டிகிட்டு வர ஆளும் போயாச்சு. நீங்கள் வந்துட்டு இப்போ இருந்து கிளம்பி அப்படியே கீழே வரீங்க. ஈவா வந்துட்டு அவள் ரூமில் தான் இருக்கா. நீங்கள் போய் அவளையும் கூப்பிட்றீங்க. அவளும் இதோ வந்துடுறேங்க்கா அப்படிங்கிற மாதிரி. அவளுக்கும் வந்துட்டு வேலை தான் பார்த்துட்டு இருந்திருப்பா. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு அவளும் ரெடியாகி அப்படியே கீழே வரா. கீழே வந்ததுமே அப்படியே நீங்கள் வந்து நிற்கிறீங்க. இப்போ அவங்க மாமா வந்தது அவர்கிட்ட வந்து, மாமா நீங்கள் தான் இதெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் கையை பிடிக்க. அவரும், நான் ஏம்மா, நீ தான் ராணி, நீ தான் செய்யணும் அப்படிங்கிறாரு. இல்லை, இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படிங்கிறீங்க. அவரோ உங்களை அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர, நான் உனக்கு செஞ்ச துரோகத்தெல்லாம் நீ எப்படிமா மன்னிச்சா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? நீங்கள் எந்த தப்பும் பண்ணலை, உங்களுக்கு தெரியல. எப்படி என் அப்பாவுக்கு என் சித்தப்பா கெட்டவர்னு தெரியாமல் இருந்ததோ அதே மாதிரி தான் உங்கள் தம்பி கெட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. கூட பிறந்தவங்கள எப்போவுமே நம்புறது மனித இயல்பு தானே, அந்த மாதிரி தான் நீங்கள் நம்புனீங்க. அவர் செஞ்ச துரோகத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதில் உங்களுக்கு எந்த பங்கும் இல்லையே, நீங்கள் தெரியாமல் சில வார்த்தைகள் விட்டீங்க, மற்றபடி எதுவும் இல்லை அப்படிங்க. என்னை மன்னிச்சிருமா. ஐயோ எவ்வளோ பெரிய மனுஷன் நீங்கள் போய் மன்னிப்பெல்லாம் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கைப்பிடிக்க. அவரோ அப்படியே, சரிம்மா இதை நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. இங்கே ஈவாக்கு ஒன்றுமே புரியல. என்ன அக்கா தானே வந்துட்டு அரியணையில் உட்கார போகிறா, இதுவே என்ன அவர்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கா, அவர் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்காரு, ஒன்றும் புரியல அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கா. இப்போது அப்படியே வந்துட்டு நீங்களும் உங்கள் மாமனாரும் அப்படியே வரீங்க மேலே. ஈவா நின்றுட்டுருக்கா. அவளை பிடிச்சி நீங்கள் வந்துட்டு அந்த சேரில் உட்கார வைக்கிறீங்க. அவ்வளோ ஒரு நிமிஷம் ஷாக்காகி, அக்கா என்ன பண்ணுற நீ அப்படின்னு எழுந்திருக்க போகிறா. உட்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது அவரோ ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி உங்களை கேட்க, ஆரம்பிக்கலாமாம்மா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஈவா இல்லைக்கா அப்படின்னு எதோ சொல்ல வரா. அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் மாமனார் அங்கே அந்த ஐயர்கிட்ட வந்து தீர்த்தம்லாம் வாங்கி அவளுக்கு ஊற்றி அதை வந்து ஒரு இது, அது என்ன சொல்கிறது, அரசராக பதவி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சடங்குகள் இருக்கும், அதெல்லாம் செஞ்சு அவகிட்ட வேறு ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து இதை போய் போட்டுவாமா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு வைக்கிறார். அவளும் எழுந்து அதை வாங்கிட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு நீங்கள் போய் போட்டு வா அப்படிங்கிறீங்க. அவளுக்கு இதை உடன்பாடே இல்லை. இருந்தாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக அவமதிக்கக்கூடாதுன்னு போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து உங்ககிட்ட, அக்கா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிகிட்ருக்க. இல்லை, எனக்கு இதில் எந்த உடன்பாடும் இல்லை, எனக்கு நீ தான் அரசியாக இருக்கணும். எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அந்த நாட்டோட அரசி, நான் எப்படி? அக்கா இதெல்லாம் ரொம்ப மோசம், நீ சும்மா இப்படிலாம் சொல்லாத. மாமா நீ சொன்னால் கண்டிப்பாக ஒத்துக்குவாங்க, நீயே இங்கேயே அரசியாக இருக்கா, நீயே ஆட்சி பண்ணுக்கா அப்படின்னு சொல்கிறா. நீ வளர்ந்துட்ட இவா, இன்னும் குழந்தை இல்லை, சொன்னதை செய் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூட்டிகிட்டு வந்தவளை கைப்பிடிச்சி இப்போ அந்த ராஜாக்கள் உட்கார சேர் இருக்கும்ல, ஸோ அதில் கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறீங்க. அவளால் அதில் உட்கார முடியல. அக்கா அப்படின்னு நெளிஞ்சிட்டேக்கா, அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போது உங்கள் மாமனார் வந்துட்டு அவங்க செங்கோல் இருக்கும்ல அரசர்கிட்டலாம், அதை வாங்கி அப்படியே அவள் கையில் கொடுக்க, அதை அப்படியே அவள் பிடிச்சிட்டு அவரை, எனக்கு இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா.
உன் அக்கா இதை தாம்மா நேற்றே என்கிட்ட சொல்லி தூது வந்தது. உன்னை வந்துட்டு பட்டாபிஷேகம் உனக்கு பண்ணணும்னு சொல்லி தான் நான் வர வச்சதே. உனக்கு இதை பண்ண தான் நான் வந்தேன். இதில் உங்களுக்கு அப்படின்னு ஈவாவோட பயமே எங்கே அவர் திரும்பவும் ஏதாவது சொல்லுவாரோ அப்படிங்கிற பயம்தான். என் மருமக எது செஞ்சாலும் அது கண்டிப்பாக நல்லதாக இருக்குன்னு இப்போ எனக்கு புரிஞ்சுக்கிட்டேம்மா. அதனால் இதில் எனக்கு மனப்பூர்வமான சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அடுத்ததாக அந்த தலைக்கு வைப்பாங்கள்ல கிரீடம், அது கொடுக்குறாங்க. ஸோ அதை கிரீடத்தை அப்படியே வாங்கி அதையும் தூக்கி அவள் தலையில் வைக்கிறாரு. அதனால் அதை ஏறிக்க முடியல. அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா, கண்ணில் டியர்ஸ் வர. அக்கா அப்படின்னு, ஏய் நீ இப்போது ராணி, அழக்கூடாது அப்படின்னு கண்ணை தொடச்சி விட்றீங்க. அவ்வளோ அப்படியே கம்பீரமாக இப்போ உட்காந்துருக்கா. உண்மையிலே உங்களுக்கு பார்க்கும்போது உங்கள் அப்பாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. உங்களுக்கு ஒரு நிமிஷம் கண் கலங்குது. அப்படியே உங்கள் ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து அப்படியே உங்களை ஹேக் பண்ணி, ஒன்றும் இல்லை இதை நீயே பண்ணிட்டு அப்படி மாமா உங்களுக்கெல்லாம் அப்படின்னு ஈவா பார்க்க, எங்களுக்கெல்லாம் இது நேற்றே தெரியும். நேற்றுன்னு சொல்ல முடியாது, முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு தெரியும். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உன் அக்கா எப்போ காணா போய் நாங்கள்லாம் தேட ஆரம்பித்து ஒன்றா எல்லோரும் சேர்ந்து ஓட ஆரம்பித்தோமோ அப்போயிலேருந்து அவளோட இதே தான். என் தங்கச்சியை தான் அதில் உட்கார வைக்கணும் அப்படின்னு. அவளுக்கு ராணியாக, எங்களோட ராணியாக எங்கள் இதயத்தில் இருக்க மட்டும்தான் ஆசை. இந்த அரியணையில் அவளுக்கு ஆசை இல்லை. உன்னை தான் உட்கார வைக்கணும், நீ தான் கரெக்டாக இருப்பேன்னு அவன் நினச்சிட்டே இருந்தான். எங்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. நீ தகுதியானவதாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஈவாக்கு அப்படியே ஹாப்பியாக நீங்கள் எல்லோரும் என்னை நம்பி ஒரு பதவியை கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கு நான் எப்பவும் கரெக்டாக இருப்பேன். இந்த மக்களை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன்க்கா. ஆனாலும் எனக்கே போவோம் நீ தாக்கா ராணி அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு, என் தங்கச்சியை நம்பி இந்த ராஜ்யத்தை படிச்சிருக்கேன். கண்டிப்பாக ஆண் மட்டும் இல்லை, பெண்ணாலையும் அரசால முடியுங்கிறத என் தங்கச்சி நிரூபித்து காட்டுவா. என்ன மக்களே, என்னோடய கருத்தை நீங்களாம் ஏற்றுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. எல்லோரும் நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோரஸாக கத்துறாங்க. சரி, நம்ம நாட்டில் நிறைய சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு அது நிறையவே உதவியாக இருக்கும். இனிமேல் நம்ம நாட்டில் பெண்களுக்கும் எல்லா வித பயிற்சிகளும் அளிக்கப்படும், கல்வியும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் வந்துட்டு ஆண்களுக்கு பெண் சமம் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈவா எழுந்து அவளோட மைண்டில் நிறைய ஐடியாஸ் இருக்கும்ல, அவளோட ஐடியா சொல்கிறா. இனி நம்மளோட ராஜ்யத்தை பெண்கள் நம்ம சிறப்பாக பார்த்துக்குவோம். ஆண்களுக்கும் இதில் நிறைய பங்கு இருக்குது. பெண்களை ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டிய பங்கு நம்ம ஆண்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணும் ஆணும் சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி ஒரு வழியாக சமத்துவத்தெல்லாம் பரப்பி இப்போ ஈவாவை எல்லோரும் ஏற்றுக்கிட்டாங்க மகாராணியாக. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கிட்டேயும் இனிமேல் ஈவா தான் உங்களோட மகாராணி. வாழ்க மகாராணி ஈவா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிக்க. எல்லோரும் வாழ்க மகாராணி ஈவா, வாழ்க மகாராணி அப்படின்னு சொல்லி அப்படியே சவுண்ட் விட உங்கள் பேரையும் சொல்லி அப்படியே எல்லா பக்கமும் கோரஸாக எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சு இப்போ நீங்கள் அப்படியே அவளை பார்க்குறீங்க. கண்டிப்பாக உன் நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன்க்கா அப்படிங்கிறா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, அதனால தான் நான் ஒப்படைச்சேன். நம்ம ராஜ்யம் உன் கையில், இனி நீ தான் இதை கரெக்டாக ஆட்சி பண்ணணும். சரி, அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சு கிளம்புறேன். அக்கா அதுக்காக இப்போவே அடுத்த எங்கள் ராஜ்யத்தை போய் பார்க்க வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளோ, நான் பார்த்துக்கிறக்கா, நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பி வைக்கிறா. அங்கே எல்லாம் முடிஞ்சு விருந்தமெல்லாம் முடிஞ்சு இப்போ நீங்கள் இங்கே வரீங்க நம்ம பாய்ஸோட ராஜ்யத்துக்கு. ஸோ அங்கேயும் சரி பண்ணணும், இல்லை நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம பாய்ஸோ அப்படியே எல்லோரும் முன்னாடி நிற்கிறாங்க. அப்போ இங்கேயும் இப்போது இவ்வளோ நாள் எங்கள் அப்பா இங்கே ராஜாவாக இருந்தார். அப்பா இப்போ ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு பதிலாக அப்படிங்கும்போது 7 பேத்தில் யார் இருக்கப்பறா, எப்படியும் பையனாக தான் இருக்கும். ஆரம் சிறந்த லீடர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அவர் தான் சரியான கிங் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க. ஆரமாக இப்போ முன்னாடி நிற்கிறான். நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க நான் தான் அடுத்த ராஜாவாக போகிறேன்னு அப்படிங்க. அப்போ இல்லையா, ஏன் தம்பிங்கள்ட்ட கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்க. நான் பேசுகிறத கேளுங்க, அப்புறம் நீங்களே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்போ. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அப்படிங்க. நீங்களே அப்படியே முழிக்கிறீங்க. என்னாச்சு, ஏன் இவர் அரியணை ஏறாமல் எதோ உளறிட்டு இருக்காருங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பாய்ஸ்லாம் சேர்ந்து, ஆமாம், எப்போது எங்கள் பொண்டாட்டி எங்களுக்கு வந்தாலோ அன்னையிலேருந்து எங்கள் மனசுக்குள்ளேயே இது ஒன்று தான் நினப்பாக இருக்குது. நாங்கள் 7 பேர் ஒரு அரியணைக்கு சண்டை போட்டு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிக்கிறத விட அதுக்கு எங்கள் பொண்டாட்டி இந்த அரியணைக்கு வந்தால் சரியாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதாவது எங்களோட மகாராணி உங்களுக்கும் மகாராணி ஆனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்து கேட்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்களும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சலசலப்பு வந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் எது சொன்னாலும் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. நீங்கள் அப்படியே எது நானா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன் உன்னால் இருக்க முடியாதா, உன் தங்கச்சி ஈவாவால் முடியும் நீ நினைக்கும் போது உன்னால் முடியும் நாங்கள் நினைக்க மாட்டோம் அப்படின்னு சுகா சொல்ல. இப்போ ஆரம்பம்,
உனக்கு இங்கே ராணியாக உட்கார எல்லா தகுதியும் இருக்குது. ஏன் ஒரு ராஜ்யத்தோட மகளாக இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை ஆள முடியுமா? மருமகளாக வந்தவ கூட ஆளலாம். இல்லை அது வந்து அப்படின்னு நீங்கள் தயங்க. அவங்க மாமனார் இப்போ வந்து, ஏம்மா இன்னும் இந்த மாமனாரை நீ மன்னிக்கலையா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. பின்ன நான் ஏதாவது சொல்லுவேன் தானம்மா நீ பயப்படுற? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். என் பசங்க எந்த முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான். அவனுங்க என்கிட்ட நேத்தே சொல்லிட்டானுங்க. நீ எப்போ உன் தங்கச்சிக்காக அவ்வளோ பெரிய ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டு வந்தியோ அப்போ தெரிஞ்சிருச்சு உன்னோட நல்ல மனசு. கண்டிப்பாக நீ எங்கே இருக்கியோ அந்த இடத்த நல்லா பார்த்துக்குவேன்னு தெரியுது. உன்னை நம்பி என்னோடய ராஜ்யத்தை நான் உன்கிட்ட கொடுக்குறேன். இது உன்னோட ராஜ்யம். இனி இந்த மக்கள் உன்னோட மக்கள். நீ கண்டிப்பாக நல்லது செய்வ, நல்லாட்சி பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குமா? நீ உட்காரு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்ல, இப்போ அவரோட தலையில் உள்ள கிரீட்டத்தை கழட்டி உங்கள் தலையில் வைக்கிறாரு. ஐயோ மாமா அப்படின்னு நீங்கள் பதற. அவரோ நீ தான் கரெக்டான ஆள் அப்படிங்கிறாரு. இப்போ ஆரம்ப ஒரு பக்கம் சுகர் பக்கம் உங்களை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறாங்க அந்த சேரில். நீங்கள் அதில் உட்காந்து சூடுபட்ட மாதிரி டபக்குன்னு எழுந்து நிற்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்த பாய்ஸ் பார்க்க நீங்கள் அதெல்லாம் சரிதான், ஆனால் எனக்கு இதிலலாம் விருப்பம் இல்லையே. எனக்கு இந்த ராணி ஆகிறதெல்லாம் எந்த விருப்பமும் இல்லை. எனக்கு எப்போவுமே உங்கள் 7 பேர்த்தோட இதய ராணியாக இருக்க மட்டும்தான் விருப்பம். அட பாடுறா எங்கள் பொண்டாட்டிக்கு இப்போ தான் ரொமான்ஸ் பண்ணலாம் மூடு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் நீங்கள் அப்படியே மறைக்கிறீங்க. என்னடி எப்போ பார்த்தாலும் மறைச்சிட்டே இருக்க? இங்கே பார், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். நீ தான் இந்த ராஜ்யத்தோட குயின். ஸோ நாங்கள் சொன்னதை கேளு. நீ எங்கள் இதயத்திலேயும் ராணி தான், எங்களோட ராஜ்யத்துக்கும் ராணி தான். நீ தான் இங்கே பட்டத்து ராணி அப்படின்னு சொல்லி உங்களை அப்படியே வந்து உட்கார வச்சு உங்களுக்கும் இங்கே வந்துட்டு இதெல்லாம் நடக்குது. மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவே அந்த டே முடியும். அப்படியே ஒரு 6 மந்த் பக்கம் போகுது. ஒன் டே நீங்களும் அப்படியே ரொம்ப கவலையாக இருக்கீங்க. பாய்ஸ்லாம் ஏண்டி சோகமாகவே இருக்க? எனக்கு குடும்பம் நடத்தி குழந்தை குட்டி நிறைய பெற்றுக்கணுன்னு ஆசையாக இருந்தது. அதனால தான் என்னோடய ராஜ்யத்தை கூட வேணான்னு சொன்னேன். ஈவாவுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு குழந்தை தானே பெற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கிட்ட வர. அட போங்க, நீங்கள் இளவரசி ஆகிறதும் ஒரு அரசி ஆகிறதும் ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கிட்ட பொறுப்பு வந்துருச்சுன்னா நாட்டையும் தன்னோட மக்களுக்காகவும் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து அவங்க இந்த நாட்டை பாதுகாக்கிறாங்க. இப்போ நானும் அதை பொறுப்பில் தான் இருக்கேன். இனி எனக்கு குழந்தை குட்டின்னு நாட்டம் போகாது. இந்த ராஜ்யத்தை பாதுகாக்கணும், மக்களுக்காக போராடணும். போர் எப்போ வரும், அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், இதுதான் ஓடும். அதனால தான் நான் வேணான்னு சொன்னேன். நீங்கள் தான் கேட்கல அப்படிங்க. அப்போ ஆரம்பம். இங்கே பார், உன்னால் நாட்டையும் சரி வீட்டையும் சரி ரெண்டையுமே கரெக்டாக பார்த்துக்க முடியும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. சுகா என்ன எங்கள் கூட காடு மேடு அலைஞ்ச அப்போ கூட எங்களை விட்டு கொடுக்கல. நீ எங்களை விட்டு தப்பிச்சு எப்படியா தனியாக வரணும்னு யோசிக்கலை. உன்னால் எது முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு தானே இருந்த. ஏன் எவ்வளவோ இடத்துல ஆண்களை எதிர்த்தும் நீ நின்றுருக்க. அப்போது உன்னால் முடிஞ்சுது அப்படின்னா இப்போ முடியாதா? அதுவும் நாங்கள் 7 பேர் கூட இருக்கும்போது உனக்கு பயமா என்ன அப்படின்னு ஜெயப் கேட்க, என் புருஷங்க கூட இருக்கும்போது நான் ஏன் பயப்பட போகிறேன்? அப்புறம் என்னடி, உன்னால் இந்த அரண்மனையும் சரி அந்த புறத்தையும் சரி கரெக்டாக ஆட்சி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் சொல்ல. உங்களுக்கு எப்போ அதே நினப்பு அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு கிருன்னு வருது. பேசிகிட்டே இருந்த நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தடுமாற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி சுகா பிடிக்கிறான். இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்க. உடனே அரண்மனையில் உள்ள அந்த மருத்துவ வச்சுருப்பாங்களா அவங்கள வர வைக்கிறாங்க. அவங்க வந்து உங்களை அப்படியே செக் பண்ணுறாங்க. பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க மற்றவங்கள. என்ன இவன் மயங்கியிருக்கான் அந்த அம்மா சிரிக்குது அப்படிங்கிற பார்க்க நீங்கள் அப்படியே எழுந்திரிச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக தான் மயக்கத்தில் இருக்கீங்க. ஸோ தண்ணிலாம் தெளித்து அந்த அம்மா ஏதோ ஒரு மூலிகை சாறு கொடுக்க அது குடிச்சிட்டு உட்காந்து அந்த அம்மா அவங்கக்கிட்ட, மகாராணி நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா? கடைசியாக எப்போ தலை குளிச்சிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி கேட்க அதான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம் ஒரு 2 மாதம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ அவங்களோ அதான் 2 நாடி துடிக்குது, மகாராணி கர்ப்பமாக இருக்காங்க, அடுத்து நம்ம ராஜ்யத்துக்கு இளவரசியோ வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமான செய்தி சொல்ல பாய்ஸுக்கெல்லாம் செம்ம ஹாப்பி. அப்படியே உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு, ஏய் என்னடி இது இப்போ தான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே அப்படிங்க நீங்கள் அப்படியே வெக்கப்படுறீங்க. இதை சந்தோஷமான விஷயத்த நம்ம ராஜ்யத்தில் எல்லாத்துக்கும் உடனே தண்டோரா போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்கும் ஸ்வீட்டை வரைக்கும் அனுப்பி வச்சு நம்ம அப்படியே அதிரி புதிரி பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களோட அப்பாவும் வந்து உங்களை ஆசீர்வாதம்லாம் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, ராஜ்யத்துக்கு வாரிசை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாரு. எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவாவும் விஷயம் தெரிஞ்சு உங்களை பார்க்க வரா. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. ஸோ நீங்கள் சொல்ல, அவ்வளோ இப்போதைக்கு எனக்கு திருமணம் வேணாக்கா,
கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போதைக்கு உங்களுக்கும் அம்மா அப்பா இல்லாதனால தங்கச்சி தானே வந்து உங்களுக்கு பிரச்சனை பார்த்துக்கிறோன்னு சொல்லியிருப்பா. அதனால் சரின்னு நீங்களும் ஒத்துட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே 5 இயர்ஸ் ஆஃப்டர் இப்போ உங்கள் குட்டீஸ் எல்லாம் வச்சு நீங்கள் அப்படியே போர்க்கலை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. எல்லாருக்குமே வந்துட்டு வாள், அம்பு இதெல்லாம் விடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போது அப்படியே நம்ம பாய்ஸும் வந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. குட்டீஸுங்கெல்லாம் அப்படியே வந்து செம்ம ஃபயராக பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்குது. இதுங்க இப்போவே இந்த போடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்ல ஆரம்பம். பின்ன இருக்காதா, நம்ம அது மட்டும் இல்லை நம்ம பொண்டாட்டியோட வாரிசுங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ நீங்கள் அங்கே வந்து நிற்க என்ன பார்வை அப்படிங்கிறீங்க. எல்லோரும் எப்படி பயிற்சி எடுத்துகிட்ருக்கீங்கன்னு பார்த்துட்ருக்கோம். அப்போ குட்டீஸ்லாம் ஓடி வந்து தந்தையே நீங்களும் வரலாம்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுதுங்க. ஓ வந்துட்டா போச்சு அப்படின்னு இப்போது அப்படியே பாய்ஸ் 7 பேரும் அவங்க கையில் வால் எடுத்துகிட்டு குட்டீஸை பார்த்து போகிறாங்க. அங்கே 7 குட்டீஸ் நிற்குது, பாய் கேர்ள்னு கலந்து. அவங்கவுங்க அப்படியே வந்துட்டு ஒருத்தவங்களோட அப்படியே வந்துட்டு பயிற்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கீங்க. இப்போ அவங்க மாமனார் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு இப்போ அதம்மா பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு, நான் மன்னிச்சிருமா அப்படின்னு மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாரு. ஐயோ நீங்கள் ஏன் சும்மா மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்களே எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான், நான் எதுவும் நினைக்கல அப்படிங்கிறீங்க. உன் அப்பாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேம்மா, உன்னை கூட நீ இந்த ராஜ்யத்துக்கு வரவே கூடாது, தகுதி இல்லாதவன்னு நினச்சேன், ஆனால் உண்மையாகவே நீ தாம்மா தகுதி உள்ளவ அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து எனக்கு மட்டும் இந்த தகுதி இல்லை, உங்கள் பசங்களுக்கும் இருக்குது. உண்மையிலே ஒரு பொண்ணுக்கு நல்ல கணவன் கிடைச்சாலே அவளால் எதையும் சாதிக்க முடியும். அதுக்கு ஒரு உதாரணம் தான் உங்கள் பசங்க. அவங்க இல்லாட்டி இந்த குயின் இல்லை அப்படிங்கிறீங்க. அவரோ சிரிச்சிட்ருக்காரு. அப்போ நம்ம பாய்ஸ்லாம் வந்து யார் சொன்னால் இந்த குயின் இல்லாட்டி இந்த கிங்ஸ் யாருமே இல்லை அப்படின்ட்டு அவங்க குட்டீஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டா. ஐயோ அப்போ எங்கள் மம்மி தான் ஸ்ட்ராங்கா? எஸ், உங்கள் மம்மி தான் உள்ளதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கேர்ள் பவரை பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.